பிரியா, ஏன் இப்படிலாம் பயப்படுறீங்க? இந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சாதானே பிரச்சனை. இத ரொம்ப சீக்கிரட்டா செய்யறதுனால இந்த விஷயம் யாருக்குமே தெரிய போறதில்ல. உங்களுக்கு கார்த்திக் கிடைக்கணுமா வேண்டாமா? கிடைக்கணும் கிடைக்கணும். அவரு உங்களுக்கு கிடைக்கணும்னா ரேவதிக்கு கல்யாணம் ஆகணும். ஏன்னா கார்த்திக்கு ஏற்கனவே ரேவதி மேல லவ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ரேவதிக்கு இப்ப கல்யாணம் நடக்கலனா கார்த்திக் எப்ப வேணாலும் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க சான்ஸ் இருக்கு. ஐயோ என்ன சொல்றீங்க? சான்ஸ் இருக்குன்னு தான் நான் சொன்னேன். நீங்க அவரை அடையணும்னா ரேவதி கல்யாணம் நடந்தே ஆகணும். ரேவதி கல்யாணம் நடக்கிறப்போ கார்த்திக் வெளியே இருக்க கூடாது. அதுக்காக தான் இந்த கள்ள நோட்டை அவர் கேபின்ல மறைச்சு வைக்க சொல்றேன். அப்பதான் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. குறைஞ்சபட்சம் 1 மாசம் இல்ல 2 மாசம் ஜெயில் தண்டனை கிடைக்கும். ரேவதி வாழ்க்கையிலயும் அவரு குறுக்க வர முடியாது. உங்க ரூட் கிளியர் ஆயிடும். அவரு எனக்கு கிடைப்பாருன்னா இந்த ரிஸ்க் எடுக்க நான் தயாரா இருக்கேன். நீங்க இத மட்டும் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சுட்டா உங்களுக்கும் கார்த்திக்குக்கும் சாமுண்டீஸ்வரி அத்தையே கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்றாங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு தான் மேடம் சொல்றது எல்லாத்தையும் நான் செய்யறேன். கவலைப்படாதீங்க, உங்க நம்பிக்கை வீண் போகாது. ரேவதிக்கும் அத்தை பார்த்த மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் முடிஞ்சதும் உங்களுக்கும் கார்த்திக்குக்கும் கல்யாணம் நடக்கும். அத்தை கண்டிப்பா செஞ்சு வைப்பாங்க. சரி கொடுங்க அந்த பணத்தை. நான் அதை கொண்டு போய் எம்டி ரூம்ல யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சு. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்படுறத ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. சார், என்ன இருந்தாலும் நீங்க கம்பெனி எம்டி, நான் ஒரு சாதாரண ஸ்டாஃப். அதுவும் இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன். 2 பேரும் ஒன்னா போனா தப்பா தானே பேசுவாங்க. ஒரு பொண்ணும் ஆணும் கார்ல ஒன்னா போயிட்டாங்கன்னா உடனே தப்பா? நம்ம மனசுக்கு எது நியாயம் படுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணுங்க. அடுத்தவன் என்ன நினைப்பான்றத பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க கூடாது. சார், நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. ஆனா என்னால எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்க முடியாது. பாக்குறவங்க கேக்குற கேள்விக்கு என்னால என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. என்ன லவ் பண்றேன்னு சொல்லுங்க. சார், நீங்க என்ன சொல்றீங்க? லவ் பண்றேன்னு சொல்லுங்க. சார், எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு சார். இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் நடக்க போகுது. இப்ப போய் இப்படி பேசுறீங்க? ஆமால, அத நான் யோசிக்கவே இல்லைங்க. சரி விடுங்க, நான் சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. என்ன 2 பேரும் ஒன்னா வராங்க? ஒவ்வொரு நாளும் ஏதாவது அதிர்ச்சி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. என் மனசை காயப்படுத்துறதுக்குன்னு இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். மாப்பிள, என்ன மாப்பிள சிஸ்டர் கிட்ட நான் ஜாலியா பேசிட்டு வந்தியா? ஆமாண்டா, அவன் என் கூட கார்ல வந்து எவ்வளவு நல்லாச்சு தெரியுமா? அவ கூட பேசிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மாப்பிள, நீ இப்படி சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் கார்ல ஏறவே இல்ல. நீ இப்படி சிஸ்டர் கூட டிராவல் பண்ற சந்தர்ப்பம் இனிமே அடிக்கடி கிடைக்கும். கவலைப்படாத. சார் வந்ததை உடனே மேடம் கிட்ட சொல்லி ஆகணும். அப்பதான் போலீஸ் மேடம் இங்க வர வைப்பாங்க.
சந்திரா போய் ஊசி நூலை எடுத்துட்டு வாயேன். சந்திரா, மாலையை பார்த்தா தாலி உள்ள இருக்கிற மாதிரி தெரியுதா? எதுவுமே தெரியலக்கா. எப்படியோ பாதி வேலையை முடிச்சிட்டோம். கோயிலுக்கு போனதும் ரேவதி கழுத்துல மருது இந்த மாலையை போடணும். நம்ம திட்டப்படி கல்யாணம் கச்சிதமா நடக்கணும். நடக்கும்க்கா, நீ கவலைப்படாத. கல்யாணம் நடந்த உடனே நான் கார்த்திக்கு போன் பண்ணி, நீ என்கிட்ட தோத்து போயிட்ட, நான் ஆசைப்பட்ட மாதிரி என் பொண்ணோட கல்யாணத்தை பண்ணிட்டேன்னு சொல்லணும். அத அவன் கேட்கணும். அதுதான் என்னோட ஆசை. கார்த்தி, என் பொண்ணோட வாழ்க்கையில இந்த சாமுண்டீஸ்வரி இருக்கிற வரைக்கும் உனக்கு இடமே இல்லை.